செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. பூவிதழ் மலரே, எழில் அன்பு. அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். பூவிதழ் மலரே என்ற கதையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அழகு என்பது நிலையற்றது. முகத்தில் அழகை தேடி அகத்தை காயப்படுத்தினால் அந்த காயம் விரைவில் ஆறுவதில்லை. நாயகனால் காயப்பட்ட நாயகி அதிலிருந்து மீண்டாளா? அழகையும் தாண்டி நாயகியின் அகத்தை நாயகன் புரிந்து கொண்டானா என்பதை இந்த கதையில் காணலாம். கதையை படித்து உங்கள் கருத்துக்களை எழிலன்பு@gmail.com என்ற மின்னஞ்சலில் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. அன்புடன் எழிலன்பு. அத்தியாயம் 1. மலைகளின் அரசியா ஊட்டி அன்று மழைச்சாரலுடன் கூடிய காலை பொழுதுடன் ரம்மியமாக விடிந்திருந்தது. விடியலில் வழக்கமாக மேகக்கூட்டங்களுக்கு நடுவே தயங்கி தயங்கி எட்டி பார்க்கும் சூரியன் அன்று தன் சுடரை முழுவதுமாக மறைத்து கொண்டிருக்க, வானமகள் மேகக்கூட்டங்களால் இருட்டை பூசிக்கொண்டு தூறல் துளிகளால் பூமியை நனைய வைத்துக் கொண்டிருந்தாள். அன்று காலையிலேயே ஒரு மூச்சு கொட்டை தீர்த்திருந்தது மழை. இப்பொழுது சாரலாக தூறிக்கொண்டிருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் கொட்டி தீர்ப்பேன் என்பது போல் கரும் மேகங்கள் சூழ்ந்திருந்தன. காலை 8 மணிக்குரிய அறிகுறிகள் இல்லாமல் இருந்த வெளி உலகை ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவன். ஊட்டியின் குளுமையான சீதோஷண நிலையுடன் மழையும் சேர்ந்து நடுங்கும் குளிரை தந்து கொண்டிருந்தாலும் அவன் தேகம் என்னவோ ஏகெரும்பாய் விரைத்து நின்றது. ஊட்டியின் குளுமையையும் கனமழையையும் அவ்வப்போது சுட்டரிக்கும் வெயிலையும் மாறி மாறி பார்த்தவன்தான் என்பதால் சீதோஷண நிலையால் உண்டான விரைப்பு அல்ல அது என்று அவனை அறிந்தவர்கள் அறிவார்கள். அவனை அறிந்தவர்கள் கூட இந்த நொடி அவன் முகத்தில் இருந்த கடுமையை கண்டறிந்தால் அவர்களை எட்டியே நிற்க வைத்திருக்கும். உணர்வுகளை வெளிப்படுத்தா கண்கள் மழைத்துளிகள் மீது இருந்தாலும் சிந்தனை என்னவோ எங்கோ இருந்தது. இது சரிதானா என்ற கேள்வி அவனை விடாமல் திருத்தியது. ஆனால் அவனின் கேள்விக்கு விடை காணும் சந்தர்ப்பமே கொடுக்காமல் பின்னால் கேட்ட காலடி ஓசை அவன் சிந்தனையை கலைத்தது. அண்ணா, உன்னை கூப்பிடுறாங்க என்ற குரலுக்கு தலையசைத்தானே தவிர அங்கிருந்து நகர்வது போல் தெரியவில்லை. அவனை அழைக்க வந்த அவனின் தம்பி விஷ்ணு தவிப்புடன் இன்னும் அதே இடத்தில் நின்றிருந்தார். போ, வரன். கட்டளையாக ஒலித்தது அண்ணன்காரனின் குரல். அம்மா உன்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்கண்ணா. தயங்கி ஒலித்தது தம்பியின் குரல். தம்பியின் குரல் காதில் விழாதது போல் ஜன்னல் கம்பியை இறுக பற்றி நின்று கொண்டார். சில நொடிகள் கடந்த பின்னும் விஷ்ணு அங்கிருந்து நகராததை உணர்ந்தவனோ பட்டற்று திரும்பி சூடாக பார்த்தான். அவனின் பார்வையின் சூடு தாங்காத விஷ்ணு பார்வையை திருப்பிக் கொண்டாலும் நீ வராமல் செல்ல மாட்டேன் என்பது போல் அதே இடத்தில்தான் நின்றான். நீயும் ஏண்டா அப்படி பண்ற? தம்பியின் பிடிவாதத்தில் அலுப்பாக கேட்டான். இப்ப நீதான் நான் தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு அந்த பிடிவாதம்? வானா போலாம். பாவம் சுபா. சாரி, இனி அண்ணின்னு தானே சொல்லணும். அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு முறை ஏமாந்தது போதும், நீயும் ஏமாற்றத்தை கொடுத்துறாத என்று இறைஞ்சதலாக சொல்லி அழைத்தான் விஷ்ணு. இவ்வளவு தூரம் வந்த பிறகு இனியும் பின்வாங்க முடியாது என்று தெரியும். ஒரு நொடி கண்களை இறுக மூடி திறந்தவன், வா போலாம் என்று தம்பிக்கு முன் அறையை விட்டு வெளியேற, அறைக்கு வெளியே அவனின் வருகையை எதிர்பார்த்து அங்கே ஒரு கூட்டமே காத்திருந்தது. அவன் வெளியே வந்ததும் அனைவரின் பார்வையும் ஒன்று போல் அவன் மீது படிய அவர்களின் பார்வையை சட்டென்று எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறியது என்னவோ அவன்தான். ஆனால் நொடியில் சுதாரித்துக் கொண்டவன் நிமிர்ந்த நடையுடன் அங்கிருந்த மேடையை நோக்கிச் சென்றான். பட்டு வேஷ்டி சட்டையில்
மேடை ஏறியவனின் கழுத்தில் மாலையிட்டு அங்கிருந்த அக்னி குண்டத்தின் முன் அமர வைத்தனர். கொஞ்சம் சரிடா தம்பி. அவன் பின்னால் இருந்து குனித்து சொன்ன அன்னையை திரும்பி பார்த்து முறைத்தான். எல்லாரும் ஒன்னதானே பாக்குறாங்க, சரிப்பா என்ற மகனின் முறைப்பை பொருட்படுத்தாமல் கலைவாணி சொல்ல, இது போதுமா என்று உதட்டை ஆத்திரத்துடன் இழுத்து காட்டினான். அவனை தொந்தரவு பண்ணாத வாணி, இதையே சாக்கா வச்சு எழுந்து போயிட போறான் என்று மனைவியின் பின்னாலிருந்து நன்மாறன் எச்சரிக்கை செய்ய கலைவாணி கப்பென்று வாயை மூடினார். அதே நேரம் தந்தையின் கூற்று மகன் காதில் விழுந்திருக்க அவரையும் சூடாக பார்த்து வைத்தான். எப்பா விஷ்ணு என்ற இளைய மகனை அழைத்துக் கொண்டே நன்மாறன் நைசாக அங்கிருந்து நகர முயல, எங்க போறீங்க? அவன் தாலி கட்டி முடிக்கிறவர இங்கிருந்து நகராதீங்க என்று கணவரின் கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டார் கலைவாணி. விஷ்ணுவும் தந்தையின் அழைப்பில் அங்கே வந்துவிட குடும்பமே மணமகனுக்கு காவல் போல் சுற்றி நின்று கொண்டனர். தன் குடும்பத்தினரின் செய்கை அவனுக்கு கடுப்பு ஏற்றுவதாகத்தான் இருந்தது. ஆனாலும் முயன்று தன் முகத்தை இலக்கமாக வைத்துக் கொள்ள முயன்றான். பின்னாலிருந்த சுவரில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க அதன் நடுவில் ரகுநந்தன் வெட்ஸ் சுபரூபா என்ற எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. மேடை அலங்காரத்தில் இருந்த மலர்வு கூட மணமகன் முகத்தில் கிஞ்சித்தும் இல்லை. ரகுநந்தன் கடுப்பையெல்லாம் அடக்கிக் கொண்டு அமர்ந்திருக்க சிறிது நேரத்தில் பெண்ணை அழைத்து வரச் சொல்ல அண்ணனடை நடந்து வந்த மணப்பெண்ணான சுபரூபாவின் முகத்தில் மணமகனே தேவலாம் என்பது போல் மருந்துக்கும் மலர்ச்சி இல்லாமல் மணமேடையை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் சிறிடி சுபா என்றவளை அழைத்து கொண்டு வந்த அவளின் தமக்கை சித்திரப்பிரியா சொல்ல சுபரூபாவோ அக்காவை திரும்பி முறைத்தாள். இங்கேயும் சூடு அங்கேயும் சூடு, இதுல மட்டும் 2 பேருக்கும் 10 பொருத்தமும் பக்காவா இருக்குமா என்று அன்னையிடம் முணுமுணுத்தான் விஷ்ணு. கலைவாணிக்கும் அதுதான் தோன்றியது. திருமணம் முடிந்த பிறகு இவர்கள் இருவரும் எப்படி இருக்கப் போகிறார்களோ என்ற பயமும் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி இப்போது நல்லபடியாக திருமணம் நடந்து முடிந்தால் போதும் என்ற நிலையில்தான் இருந்தார் அவர். அவர் மட்டுமல்ல, மேடையில் ஏறாமல் கூண்டத்தோடும் கலக்காமல் மணப்பெண் அறையின் ஓரம் ஒதுங்கி நின்றிருந்த சுபரூபாவின் அன்னை பானுமதியின் எண்ணமும் அதுவாகவே இருந்தது. மகளின் திருமணம் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நின்ற இடத்திலிருந்தே கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். உங்க அம்மாவையும் மேடைக்கு வர சொல்லு சித்ரா, அவ மட்டும் எதுக்கு தனியா நிக்கிறா என்று பானுமதியை கவனித்துவிட்டு கலைவாணி சொல்ல, நான் கூட்டாத்த அம்மா வரமாட்டேன்னு பிடிவாத பிடிக்கிறாங்க என்றாள் சித்திரப்பிரியா. சொன்னாலும் கேட்க மாட்டாதா என்று பெருமூச்சு விட்டு கொண்டார் கலைவாணி. ஒதுங்கி ஒதுங்கி நிக்காம மக கல்யாணத்தை கண்குளிர பார்க்க சொல்லு. இந்த நாளுக்காகத்தான் நாம இவ்வளவு நாளும் அத்தனை பாடுபட்டோம் என்று சொல்லிவிட்டு அவரும் மகனின் திருமணத்தை கண்குளிர பார்க்க தயாரானார். சுற்றியுள்ள உறவினர்கள் எல்லாம் அவர்கள் திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்க, மணமக்களோ இந்த திருமணம் ஏன் நடக்கிறது என்ற எண்ணத்துடன் ஒருவர் அருகில் ஒருவர் அமர்ந்திருந்தனர். இருவருமே சொல்லி வைத்தது போல் மற்றவரின் புறம் பார்வையை திருப்பவில்லை. அவள் அவனின் அருகில் வந்து அமர்ந்ததுமே எள்ளும் கொள்ளும் வெடிக்காத குறையாக மாறிப்போனது அவன் முகம். அவளோ தலையை நெருப்புக்கோழி போல் தன் முன்னால் எரிந்து கொண்டிருந்த அக்னிகுண்டத்தை பார்த்தபடி குனித்து கொண்டாள். அவள் முகத்தில் என்ன உணர்வு இருக்கிறது என்று யாராலும் கண்டறிய முடியா நிலைதான். சில நொடிகளில் மணமகனின் கையில் தாலி கொடுக்கப்பட்டது. அதை வாங்கியவனின் கைகள் லேசாக நடுங்கவே செய்தன. மாப்பிள்ள தாலி கட்ட போறாரு, ரொம்ப குனியாம லேசா தலைய நிமித்திக்கோ சுபா என்று தங்கையின் பெண்ணால் நின்றிருந்த சித்ரா சொன்னதோடு மட்டும் நில்லாமல் தங்கையின் தாடையில் கை வைத்து லேசாக நிமிர்த்தியும் விட்டாள். லேசாக தலையை நிமிர்த்திய சுவரூபா பார்த்தது என்னவோ தன் அறையில் அமர்ந்திருந்தவனின் முகத்தைத்தான். கைகளில் தாலியை ஏந்திய வண்ணம் அவளை பார்த்து கொண்டிருந்தவனின் முகம் மேலும் இறுகி போக அவனின் உதடுகளோ ஏதோ அழுத்தமாய் முணுமுணுத்தன. அவனின் முணுமுணுப்பு மற்றவர்களுக்கு கேட்காமல் போயிருக்கலாம். ஆனால் அவனின் வெகு அருகில் அமர்ந்திருந்தவளுக்கு நன்றாகவே கேட்டது. அவளின் முகம் அப்படியே மாறிப்போனது. பொள்ளி பொள்ளி எத்து பொள்ளி என்று பற்களை கடித்து முணுமுணுத்திருந்தான் அவன். கோபத்தில் இறுகியது அவள் தாடை.
அதில் கீழ் உதட்டை தாண்டி வெளியே எட்டி பார்க்க துடித்த தன் மேல் பற்களை வெளியே தெரியாத வண்ணம் அழுத்தமாக மூடிக்கொண்டாள். இதோ இதுதான் அவர்கள் இருவருக்கும் இடையே சூறாவளியை கிளப்பிக் கொண்டிருந்த காரணம். முன் 2 பற்கள் சற்று தூக்கலாக இருக்கும். அவளின் முகத்தை கண்டாலே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தன்னை பார்க்கும் நேரமெல்லாம் தன் பல்லை காரணம் சொல்லி கேலி செய்யும் அவனையும் அவளுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. அப்படியும் கூட முழுதாக சொல்லிவிட முடியாது. அவளுக்கு அவனை பிடித்திருந்தது. ஆனால் அது ஒரு காலத்தில். இப்பொழுதோ முழுக்க முழுக்க அவன் மீது இருந்தது என்னவோ வெறுப்பு மட்டுமே. இருவரும் ஒருவரை ஒருவர் வெறுப்புடன் பார்த்து கொள்ள அவர்களுக்கிடையே அனாமத்தாக ஊசலாடிக் கொண்டிருந்தது தாலி. தாலியை கட்டுப்பா ரகு என்ற பெண்ணாலிருந்து அவனின் அன்னை உந்தி தள்ள மரத்துப் போன மனதுடன் அவளின் கழுத்தில் தாலியை கட்டினார் ரகுநந்தன். வெறுப்புடன் அவன் கட்டிய தாலியை கழுத்தில் வாங்கிக் கொண்டாள் சுபரூபா. அதற்பின் இருவரையும் எழச் சொல்லி விரலோடு விரல் கோர்த்து அகனியை சுற்றி வர சொல்ல வேண்டா வெறுப்பாக அவளின் விரல்களை பற்றி கொண்டு சுற்றி வந்தான் ரகுநந்தன். அடுத்ததாக அம்மியில் கால் வைத்து அவளுக்கு மெட்டையை மாட்டிவிடச் சொல்ல, இவ கால நான் பிடிக்கணுமா என்று வெறுப்புடன் முகத்தை சொலித்தான். அம்மா, மறுப்பாக அன்னையிடம் ஆட்சேபித்தான். இந்த ஒரு சடங்குதான் தம்பி, வேற எதுவும் வைக்க வேண்டான்னு சொல்லியாச்சு, இத மட்டும் செஞ்சிருப்பா என்று மகனை கெஞ்சலாக பார்த்தார் கலைவாணி. வேண்டா வெறுப்பாக காலை மடக்கி அமர்ந்தவன் அம்மி மேலிருந்த பாதத்தை பார்த்தான். விரல்களில் மட்டும் வைக்கப்பட்டிருந்தது மருதாணி. ஆனால் அவளின் நிறத்தின் முன் மருதாணி சிவப்பு மங்கியே தெரிய, இவெல்லாம் மருதாணி வைக்கலனா என்ன என்று நக்கலுடன் நினைத்து கொண்டார். அவனை மேலும் யோசிக்க விடாமல் அவன் கையில் 2 முத்துக்கள் வைத்த மெட்டி கொடுக்கப்பட அதை வாங்கி அவளின் கால் விரலை மெல்ல பற்ற அதன் மென்மையோ அவனுக்கு புது உணர்வை தந்தது. ஆனால் அதை தூசியை தட்டிவிடுவது போல் தட்டிவிட்டு மெட்டியை அவள் விரலில் போட்டுவிட்டு ஏதோ நினைத்து கொண்டது போல் தலையை உயர்த்தி பார்த்தான். குணித் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளின் முகத்தில் எந்த உணர்வுகளுமே இல்லை. ஆனால் அவனுக்கு என்னவோ, ஏ கால பிடிக்க வச்சிட்டேன் பாத்தியா என்று அவள் தன்னை மிதப்பாக பார்ப்பது போல் இருந்தது. அவளை முறைத்துவிட்டு எழுந்து நின்று கொண்டான். அடுத்ததாக பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்க சொல்ல முதலில் அவனின் தாய் தந்தையிடம் வாங்கிக் கொண்டனர். நல்லா இருக்கணுப்பா என்று கலைவாணி கண்ணில் துளிர்த்த நீருடன் ஆசிர்வதிக்க, இப்ப எதுக்கு இந்த சென்டிமெண்ட் என்பது போல் மகன் கோபத்துடன் முகம் திருப்பினான். அவனை கண்டு கொள்ளாமல், என் ஆசைப்படியே என்னோட மருமகளா வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சுபா என்று மருமகளின் நெற்றியில் முத்தமிட்டு உச்சி முகர்ந்தார். ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லத்த என்று அவரிடம் முணுமுணுத்துவிட்டு விலகி நின்று கொண்டாள் சுபரூபா. மகனின் கோபத்திற்கு கூட அசராதவர் மருமகளின் பேச்சிற்கு அசந்துதான் போனார். அவளை அவர் பாவமாக பார்க்க அவளோ கணவனைப் போலவே முகத்தை திருப்பிக் கொண்டாள். அடுத்து பானுகிட்ட ஆசிர்வாதம் வாங்க சொல்லுவானி என்று நடந்ததை கவனித்துக் கொண்டிருந்த நன்மாறன் மனைவியின் கவனத்தை திசை திருப்ப கணவர் சொன்னதை மகன் மருமகளிடம் சொன்ன கலைவாணி, பானு முன்னாடி இப்படி 2 பேரும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருக்காதீங்க, பாவம் அவளே நொந்து போயிருக்கா என்று சொல்லியே அனுப்பினார். அதை அறிந்தவன்தான் என்பதாலோ என்னவோ பானுமதியிடம் அமைதியாக ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டார் ரகுநந்தன். ஆனால் சுபரூபாவோ அன்னையிடம் பெயருக்கு ஆசிர்வாதம் வாங்கினாலும் முறைந்து கொண்டிருந்தாள். தான் இப்படி நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளியவரே அவர் அல்லவா என்ற கோபம் அவளுக்கு. மகளின் கோபம் எல்லாம் பானுமதிக்கு பொருட்டாகவே இல்லை. தன் மருமகனின் கையை நடுங்கும் கரங்களால் பற்றி அப்படியே கண்களில் ஒற்றிக்கொண்டார். அவரின் கண்ணீர் அவன் கையை நினைக்க அவஸ்தையுடன் அவரை பார்த்துவிட்டு உதவிக்கு மனைவி வருவாளா என்பது போல் அவளை பார்த்தான். அவளோ அன்னையின் அழுகைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் அழுத்தமாக 3ஆம் மனுஷியாய் தள்ளி நின்றாள். அவளின் உதவி கிடைக்காது என்பது தெரிந்துவிட, என்னது எதுக்கு அழறீங்க, அதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துருச்சே, இனியாவது அழுதுகிட்டே இல்லாம சந்தோஷமா இருங்க என்று மென்மையாக கடிந்து கொண்டான் ரகுநந்தன். அவன் முகம் பார்த்து மலர்ந்து சிரித்தவன், சந்தோஷம்தான் ரகு, ரொம்ப சந்தோஷம். இந்த நாளுக்காகத்தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஓ மூலமா அதை நிறைவேறினதுல ரொம்ப சந்தோஷம் என்று மனம் நெகிழ சொன்னவர், அவ சின்ன புள்ள ரகு, அவளுக்கு அவ்வளவு விவரம் தெரியாது, ஏதாவது முன்ன பின்ன நடந்துக்கிட்டா கோவப்பட்டுடாதப்பா, எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பா என்றார். யாரு இவளா சின்ன பொண்ணு?
மூஞ்சிதான் ஏடா கூடமா இருக்கு. ஆனா என்றவன் பார்வை அவள் மேனியில் படிந்து மீட்டது. அன்னை பேசியதிலேயே கடுப்புடன் இருந்த சுபரூபா கணவனின் பார்வை தன் மீது படிந்த விதத்தில் அவனை கடுமையாக முறைத்தாள். ஆமா, இவ பெரிய உலக அழகி, இவளை பார்த்துட்டான்னு முறைக்கிறா என்று முறுக்கிக் கொண்டு அவனும் முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொண்டான். என்ன பானுனி, சுவாவை பத்தி அவனுக்கே தெரியாதா என்ன? அதெல்லாம் அவன் நல்லா பாத்துப்பா, கவலைப்படாத. தன் பேச்சிற்கு அவனிடமிருந்து பதில் வரவில்லை என்றதும் தவிப்புடன் அவனை பார்த்து கொண்டிருந்த பானுமதியை கவனித்துவிட்டு அருகில் வந்து சமாதானம் சொன்னார் கலைவாணி. ரகு உங்க மகனாச்சே அண்ணி, அவன் என் பொண்ண நல்லா பாத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் பெத்தவளா சொல்ல வேண்டியது ஏன் கடமை தானே என்றார் பானுமதி. நல்லா சொன்னப்போ, அவனுக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு நாம சொன்னதுக்காகவே இன்னும் ஏறிக்கிட்டு நிக்க போறான் என்று மனதுக்குள் நினைத்து கொண்ட கலைவாணி பானுமதியை வேறு எதுவும் பேச விடாமல் அங்கிருந்து அழைத்து போனார். அதன்பின் இருவரையும் நிற்க வைத்து உறவினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள இது எப்படா முடியும் என்றானது இருவருக்கும். ஊட்டி மழையையும் பொருட்படுத்தாமல் திருமணத்திற்கு நிறைய ஆட்கள் வருகை புரிந்திருந்தனர். ஒரு வழியாக புகைப்படம் எடுத்து முடித்து மணமக்களை சாப்பிட அழைத்து சென்றனர். அவர்கள் பின்னாலேயே வந்த புகைப்பட கலைஞர், சார், மேடம்க்கு ஊட்டி விடுற மாதிரி ஒரு போஸ் என்றார். அதெல்லாம் அது வேணாங்க. அவன் உடனே மறுப்பு தெரிவிக்க, என்ன சகல இது, இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள், இன்னைக்கு தானே சகல இது போலலாம் போஸ் கொடுக்க முடியும், சும்மா போஸ் கொடுங்க என்றபடி வந்தான் சித்திரப்பிரியாவின் கணவன் சுரேந்தர். இல்லனா என்று ரகு மறுப்பு தெரிவிக்க முயல, இப்போது சுரேந்தருடன் விஷ்ணுவும் சேர்ந்து கொண்டு சொன்னான். சுரேந்தரை முறைக்க முடியாத ரகுநந்தன் தம்பியை நன்றாக முறைக்க, பின்னாடி நீ வருத்தப்படக்கூடாதுன்னு தான் சொன்னேனா, அப்புறம் இஷ்டம் என்று விஷ்ணு நழுவ பார்க்க, எங்க போற விஷ்ணு, இன்னைக்கு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுறத பார்த்துட்டு தான் நகர்றோம் என்று சுரேந்தர் அவனை பிடித்து வைத்துக் கொண்டான். பந்தையில் அமர்ந்திருந்த மற்ற உறவினர்களும் அவர்களையே பார்க்க தனக்குள் எழுந்த எரிச்சலை மறைத்துக் கொண்டு தன் இலையில் அவன் அதுவரை தொடாமல் வைத்திருந்த இனிப்பை எடுத்து மனைவிக்கு ஊட்டச் சென்றவன், உன் தேங்காய் துருவி பல்லால கடிச்சு கிடிச்சு வச்சிடாத, அப்புறம் நான் தொப்புளை சுத்தி ஊசி போட வேண்டியதா வந்துரும் என்று கடுப்புடன் முணுமுணுத்தவாறு அவளின் வாயில் திணிக்க, அவன் சொன்ன வார்த்தைகள் அவளை காயப்படுத்த வேண்டுமென்றே கடித்து அவனின் கையை காயமாக்கினாள். ராட்சசி என்று கையை வேகமாக உதறிக்கொண்டான். நல்ல சகுன சகல என்று கேலி செய்து சிரித்தான் சுரேந்தர். மற்றவர்களும் சிரிக்க, இப்ப என்ன, நான் ஊட்டணுமா என்று புகைப்படக்காரரை பார்த்து கேட்டாள். அவர்கள் இருவர் செய்த கலாட்டாவில் மணமகன் ஊட்டியதையே எடுக்கப்படவில்லையே என்று அவர் முழிக்க, இந்த ஜோடிக்கு கேண்டிட் போட்டோ தான் சரி வரும் போல இருக்குப்பா, நீ பேசாம அதை ட்ரை பண்ணு என்று வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தவர் யோசனை சொன்னார். புகைப்படக்காரர் எல்லா பக்கமும் தலையை உருட்டினார். பின்ன அவர்கள் கல்யாண நிகழ்வை எல்லாம் அந்த லட்சணத்தில்தான் ஏற்கனவே புகைப்படம் எடுத்து வைத்திருந்தார். மணமக்கள் சிரித்ததை விட முறைத்ததுதான் அதிகம். இவர்கள் எப்படி திருமணம் செய்ய சம்மதித்திருப்பார்கள் என்று புகைப்படக்காரரே நினைக்கும் வண்ணம் இருந்தது இருவரின் செய்கைகளும். இருவரின் குடும்பத்தினரின் கட்டாயத்தினால்தான் இந்த திருமணமே நடந்தது என்று அவருக்கெங்கே தெரிய போகிறது? அத்தியாயம் 2. இன்னைக்கு பார்த்து மழை விடாம பேஞ்சுக்கிட்டே இருக்கு, பொண்ணு மாப்பிள்ள நினைச்சிடாம கொடைபிடிங்கப்பா என்று யாரோ குரல் கொடுக்க பெரிய குடையாக எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான் விஷ்ணு. பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த காரிலிருந்து முதலில் ரகுநந்தன் இறங்க அவனைத் தொடர்ந்து இறங்கினாள் சுபரூபா. கொடைபிடிச்சுக்கோண்ணா, உங்க 2 பேருக்கு தான் சரியா இருக்கும் என்று விஷ்ணு குடையை அண்ணனிடம் கொடுத்துவிட்டு ஓடிவிட, பின்னால் வரும் மனைவியை கவனத்தில் கொள்ளாது குடையுடன் விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தான் ரகுநந்தன். தூறல் சற்று பெரிதாகவே விழுந்து கொண்டிருக்க, கல்பதித்த தரையாக இருந்தாலும் வழுக்குவது போலும் இருக்க, பட்டுப்புடவை கட்டியிருந்த நிலையில் கணவனுடன் விரைந்து நடக்க முடியாமல் தடுமாறினாள் சுபரூபா. எப்பா ரகு, ஓ பொண்டாட்டியும் கொடைக்குள்ள கூட்டிட்டு வா, நீ பாட்டுக்கு வர்ற என்று யாரோ ஒரு உறவினர் சொல்ல, அதன் பிறகே நின்று மனைவியை திரும்பி பார்த்தான் ரகுநந்தன். புடவை தரையில் உரசி விடாத வண்ணம் லேசாக தூக்கி பிடித்தபடி அடிமேல் அடியெடுத்து வைத்து கொண்டிருந்தவளை பார்த்து பல்லை கடித்தபடி அருகில் வந்தான். ஏன் கூடவே வேகமா வர தெரியாது, ஆடி அசைந்து நடந்து வர என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் முணுமுணுத்தான். அவனை நிமிர்ந்து சலனமே இல்லாமல் பார்த்தவள், நீங்க புடவை கட்டியிருந்தா தெரியும் என்றாள் வெடுக்கென்று.
ஏய், என்ன என்னையே புடவை கட்ட சொல்றியா என்ற குரலை உயர்த்தினான். ரகு, என்னப்பா, என்ன இன்னும் எதுக்கு அங்கே நிக்கிறீங்க? வீட்டு வராந்தாவில் நின்றிருந்த கலைவாணி குரல் கொடுக்க திரும்பி பார்த்தான் ரகுநந்தன். அவன் குடும்பம் அவள் குடும்பம் மட்டுமில்லாது சில உறவினர்களும் மணப்பெண் மணமகனை வரவேற்க அவனின் வீட்டு வராந்தாவில் காத்திருந்தனர். அதற்கு மேல் வழக்காடாமல் இருவரும் ஒரே குடைக்குள் வீட்டை நோக்கி நடந்தனர். இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்து ஆலம் சுற்றி வீட்டிற்குள் அழைத்துச் சென்றனர். சில வருடங்களுக்கு பிறகு அந்த வீட்டிற்குள் நுழைந்த சுபரூபாவின் கண்கள் நின்ற இடத்திலிருந்தே வீட்டை சுற்றி பார்த்தன. முன்பு மாடியெல்லாம் இல்லாமல் கீழறைகள் மட்டுமே இருந்தன. இப்போது ஒரு ஓரத்தில் மாடிப்படி சென்று மேலேயும் அறைகள் எடுத்து கட்டியிருந்தன. கீழேயும் பல மாற்றங்கள் தெரிந்தன. நீ நம்ம வீட்டுக்கு வந்து 7-8 வருஷம் இருக்குல்ல சுபா? வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்துட்ட. அப்புறமா வீடெல்லாம் சுத்திப்பாரு என்ன? எல்லாம் உன் புருஷ சம்பாத்தியத்துல எடுத்து கட்டினதுதான் என்று பெருமையாக சொல்லியபடி விளக்கேற்ற அழைத்து போனார் கலைவாணி. ரகுநந்தன் அவளுடன் வராமல் வரவேற்பறையிலேயே இருக்க, நீயும் வாரவோ, 2 பேரும் சேர்ந்துதான் விளக்கேத்த வரணும் என்று மகனையும் அழைத்தார். அவன் விரைப்பாக பார்த்த, ஆமா போப்பா தம்பி, இனி புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துதான் எல்லாம் பார்க்கணும் என்று உறவினர் ஒருவர் சொல்ல அலுப்புடன் அவனும் சென்றான். சுபரூபா விளக்கேற்றியதும் இருவரும் அருகருகே நின்று சாமி கும்பிட்ட பின்னர் மீண்டும் வரவேற்பறைக்கு வரவைத்து பாலும் பழமும் கொடுக்க வேண்டும் என்றனர். ரகுநந்தன் சுபரூபா இருவரும் ஒன்றுபோல் முகத்தை சுளித்து மறுப்பாக தலையை அசைத்தனர். ஆனால் அவர்களை சுற்றியுள்ளவர்கள் எங்கே அவர்களை விட்டார்கள்? சாஸ்திரம் சம்பிரதாயம் என்ற காரணம் சொல்ல வேண்டா வெறுப்பாக கட்டுப்பட்டனர். ரகுநந்தன் முதலில் பழத்தை சாப்பிட்டுவிட்டு மீதியை தர, எச்சில்ல என்னால சாப்பிட முடியாது என்றாள் சுவரூபா. சுபா என்று சித்ரா அதட்ட, புது பொண்ணுல்ல, அதான் கூச்சமா இருக்கும் போல இருக்கு. ஏமாடி சுபா, இனி இந்த எச்சில் எல்லாம் பழகிக்கணுமா? புருஷ பொண்டாட்டி உறவுக்கு இதுதான் அச்சாரம். இதுல இருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்குது. சும்மா கூச்சப்படாம சாப்பிடு என்ற உறவுக்கார வயதான பெண்மணி ஒருவர் எடுத்து சொல்ல, அவள் அருகில் அமர்ந்திருந்த அவளின் கணவனோ, என்னமோ என் எச்சில நீ சாப்பிட்டதே இல்லங்கிற மாதிரி வெகு பண்ணிக்கிற? என் வாய்க்குள்ள வச்சத கூட புடுங்கி திங்கிறவளாச்சே நீ, இப்ப மட்டும் என்ன பெருசா அலட்டிக்கிற என்று அவளின் புறம் குனிந்து நக்கலாக கேட்டார். அவன் சொன்னதை கேட்டதும் சுபரூபாவிற்கு பழைய நினைவுகள் எல்லாம் அணிவகுத்து வந்தன. ஆனால் அந்த நினைவுகளை அப்படியே உள்ளுக்குள் அடக்கி வைத்தாள். சில நினைவுகள் எல்லாம் அவள் நினைத்து கூட பார்க்க விரும்பாதவை. உறவுகள் கட்டாயத்தில் பாழ்பழம் சம்பிரதாயம் முடிந்தது. சுபாவின் தாய் வீடும் அதே ஊர்தான் என்றாலும் மறுவீட்டு அழைப்பு எல்லாம் 3ஆம் நாள்தான் என்பதால் உறவினர்களுடன் மணமக்கள் அங்கேயே இருந்தனர். மதிய உணவும் மண்டபத்திலேயே முடிந்து விட்டதால் உறவினர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அங்கே சிறிது நேரம் இருந்த ரகுநந்தன் எழுந்து மாடிக்கு சென்று விட்டான். சுபரூபாவை கலைவாணி அழைத்துச் சென்று ஒரு அறையில் விட்டு உடையை மாற்றிக்கொள்ள சொல்ல அவளுக்கு உதவியாக சித்திரப்பிரியாவும் சென்றார். மணமகள் அலங்காரத்தை களைத்து குளித்துவிட்டு இலகுவான உடைக்கு மாறியவளை அதே அறையில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு சென்றாள் சித்ரா. அக்காவுடன் இருந்தவரை தெரியாதது அவள் சென்றவுடன் தனிமையின் வெகுவாக தெரிந்தது. அதிலும் அந்த அறை அவளுக்கு பல நினைவுகளை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தது. அந்த அறையை சுற்றி கண்களை ஓடவிட்டாள். வருடங்களை கடந்த நிலையில் சில மாற்றங்களை கண்டிருந்தது அந்த அறை. ஆனால் அதே கட்டில், அதே மேஜை என்று சில பொருட்கள் மாறாமல் இருந்தன. இதோ இந்த அறைக்குள் நடந்த ஒரு நிகழ்வுதான் இத்தனை வருடங்களாக அவளை இந்த வீட்டிற்குள்ளேயே நுழைய விடாமல் வைராக்கியத்தை தந்திருந்தது. ஆனால் இன்று அவள் அதே அறையில், அதிலும் எவனால் இந்த வீட்டிற்குள் வருவதை அவள் நிறுத்தினானோ அவன் மனைவியாக அவனின் அறைக்குள் அவள். ரகுநந்தன் ஒரு காலத்தில் அவன் தன் கணவனாக வரவேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறாள். ஆனால் அந்த ஆசையை இதே அறையில்தான் துறந்துவிட்டும் சென்றாள். ஆனால் இப்பொழுதும் அதே அறைக்குள் ரகுநந்தனின் மனைவியாக வந்து அமர்ந்திருக்கிறாள். இந்நிகழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் முரண்டியது. ஆனால் இனி மாற்ற முடியாத நிகழ்வு, மறுக்க முடியாத உறவு. காயப்படுத்தியவனையே கரப்பிடித்திருக்கிறான். அதை நினைக்க நினைக்க உள்ளம் துடித்து உலைக்களமானது. இப்படி ஒரு நிலையில் தான் நிற்க வேண்டிய நிலை ஏன் வந்தது? எதற்கு அவளுக்கு இந்த தண்டனை? இவன் எனக்கு வேண்டவே வேண்டா என்று நினைத்தவனை ஏன் விதி தன் வாழ்க்கையுடன் பிணைத்தது?
கேள்விகள், கேள்விகள், விடையறையா கேள்விகள். விடையறியா என்று நினைப்பது சரிதானா? விதியா தனக்கு இந்த வாழ்க்கையை வித்திட்டது? இல்லை, இல்லவே இல்லை. உறவுகள், அதிலும் முக்கியமாக என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவளின் எண்ணத்தின் நாயகி அவளை அழைத்துக் கொண்டே அந்த அறைக்குள் வந்தார். சுபா, தூங்கிட்டியடி என்று கேட்டபடி வந்த தன் அன்னை பானுமதியை வெறித்து பார்த்தாள் சுவரூபா. என்னடி, படுத்திருப்பான்னு நினைச்ச, இப்படி நிக்கிற? அந்த கட்டிலில் படுக்க பிடிக்காமல் நடு அறைக்குள் நின்றிருந்த மகளிடம் கேட்டார் பானுமதி. ஓ, தலைக்கு குளிச்சது இன்னும் காயலையா? அதுக்குதான் அப்படி நிக்கிறியா? மகள் பதில் சொல்லவில்லை என்றாலும் தலையலங்காரம் செய்ய பயன்படுத்தப்பட்ட ரசாயன பொருட்கள் போக தலைக்கு குளித்திருந்த மகளை பார்த்துத்தானே பதிலும் யுகித்துக் கொண்டார். சித்ராவை முடிய காய வச்சிருப்பாள்ல நினைச்ச, இன்னும் காயல போல இருக்கே என்று மகளின் சிகையை தொட்டு பார்த்து ஈரத்தை உணர்ந்தவன், வெளியே வேற இன்னும் மழை விடவே இல்ல, இன்னைக்கு முழுவதும் இப்படிதான் இருக்கும் போல, சளி பிடிச்சுக்கு போகுது, நான் காய வைக்கிறேன் என்று அங்கிருந்த நாற்காலியில் இருந்த துவாலையை எடுத்து மகளின் தலைமுடியை துவட்ட வந்தார். நானே தொட்டிக்கிறேன், விடுமா என்று அன்னையின் கையில் இருந்த துவாலையை பறித்து கொண்டாள். இல்லடி, நானே என்று பானுமதி சொல்ல, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல என்றாள் வெடுக்கென்று. மகளை விக்கித்து பார்த்த பானுமதி, இன்னும் என் மேல உள்ள கோபம் உனக்கு போகலையாடி? நான் உன் நல்லதுக்குதான் என்றவரை மேலும் பேச விடாமல் கையை நீட்டி தடுத்தாள். நீ எதுவும் சொல்ல வேண்டாமா? இத்தனை நாள் நீ சொன்னது செஞ்சது எல்லாம் போதும். அதான் நீங்க பிடிச்சு தள்ளிவிட்டல. நீ இப்ப நிம்மதியா இரு, இனியாவது நாள விடு என்ற இரு கைகளையும் கூப்பி கும்பிடு போட்டாள். சுபா என்றவர் அதிர்ந்து அழைக்க, பிளீஸ்மா, இங்கிருந்து போயிடு. நீ எதிரில நிக்க நிக்க இன்னும் தான் நான் உன்னை காயப்படுத்துவேன். அது எனக்கு இன்னும் குற்ற உணர்வுதான் தரும். எனக்கு அப்படி ஒரு நிலைமையை கொடுத்துடாத என்றாள். பானுமதியின் கண்களிலிருந்து பொலமொலவென்ற கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. கண்ணீர் வடிக்கும் அன்னையை சிறிதும் இரக்கம் காட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் சுபரூபா. அவருக்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் கண்ணீருடன் வெளியேறினார் பானுமதி. அன்னை வெளியேறியதும் அப்படியே தளர்ந்து நாற்காலியில் அமர்ந்து விட்டாள் சுபரூபா. குடிந்து தரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தவளே கண்களிலிருந்து சொட்டு சொட்டாய் வெளியேறியது சோடான கண்ணீர். அன்னையிடம் அப்படி பேசியதற்காக அழுதாளா, அல்லது தன்னுடைய வருங்கால வாழ்க்கையை நினைத்து அழுதாளா? எதற்கு அழுது கொண்டிருக்கிறோம் என்று அவளுக்கே புரியாமல் போயிற்று. அவளையும் மீறி அவளின் மேல் 2 பற்கள் கீழ்வுதட்டை அழுத்த கடித்து அழுகையை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தன. அப்போது மீண்டும் அவள் இருந்த அறையின் கதவு திறக்கப்பட்டு ஒரு காலணி ஓசை நெருங்கி வந்தது. அம்மாவை திட்டிட்டு நீ ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க என்று தங்கை முன் நின்று கோபமாக கேட்டாள் சித்திரப்பிரியா. சுவரூபா தலையை நிமிர்த்தவே இல்லை. பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா எவ்வளவு பாவம்னு உனக்கு தெரியாதா? அவங்களை ஏண்டி அழ வச்ச? அப்படி அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்க மேல நீ இவ்வளவு கோபத்தை காட்டுற என்று மனப்பொறுக்க முடியாமல் சித்ரா பேசிக்கொண்டே போக சுபாவிடமிருந்து எந்த அசைவும் இல்லை. பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்படி உட்கார்ந்த ஆச்சா, தலையை நிமித்திரி என்றவள் தானே தங்கையின் தலையை நிமிர்த்தியவள் அவளின் முகம் பார்த்து அதிர்ந்தாள். கண்கள் சிவந்து கண்ணீர் வெளியேறி இருக்க, மூக்கு விடைத்திருக்க அவளின் கன்னங்கள் அவள் அழுததில் அதப்பாக தெரிந்தன. பற்களால் நெறிப்பட்ட அவளின் கீழ் உதட்டில் ஒற்றை முத்தாய் இரத்தம் துளிர்த்து நின்றிருந்தது. என்னடி இது, இப்படி இருக்க என்ற வேதனையுடன் கேட்டபடி தன் சேலை முந்தானையை எடுத்து தங்கையின் முகத்தை துடைத்து விட்டாள். அவள் துடைக்க துடைக்க சுபாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வெளியேறிக்கொண்டே இருந்தது. இப்ப என்னாச்சு நீ இப்படி அழுதுட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் தான் ஆயிருக்கு, அதுக்கு நீ சந்தோஷப்படணுமே தவிர இப்படி அழுதுட்டு இருக்க கூடாது. அதுவும் யாரோ ஒரு ஆளை கல்யாணம் பண்ண நீ. ஒரு காலத்துல நீ பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அதே நம்ம அத்தை பையன் ரகுநந்தனை தான் கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு என்று சித்ரா கடிந்து கொள்ள, அதுவரை அமைதியாக அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த சுபா கோபத்துடன் அக்காவை தன்னை விட்டு விலக்கி நிறுத்தினாள். அதை எதிர்பாராமல் தடுமாறிய சித்ரா, ஹே என்னடி என்ற கோவலுடன் சமாளித்து நின்றாள். ரகுநந்தனை ஒரு காலத்துல பிடிச்சதுன்னு சொன்னேனே தவிர இப்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா இல்ல. அவன் எனக்கு வேணும்,
கட்டி வைங்கன்னு கேட்டனா? எவனை விட்டு நான் மொத்தமா விலகி போயிடணும்னு நினைச்சனோ அவனையே என் வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்திட்டு பெருமை வேற. எல்லாம் எல்லாமே இந்த அம்மாவால. அவங்களாலதான் நான் இன்னைக்கு இப்ப இந்த நிலைமையில நிக்கிறேன். நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்ற? அப்ப நீயும் அம்மா பக்கம் தானே? எனக்காக யோசிக்கவோ எனக்காக பேசவோ யாருமே இல்ல. கோபத்துடன் பேசிக்கொண்டே வந்தவள் குரல் கரகரப்பாக மாறிக்கொண்டே வர, நீயா ஏட்டி என்னென்னமோ நினைச்சுக்கிற? உனக்காக யோசிச்சுதானே இவ்வளவும். அதை யோசிக்காம என்றவளை முடிக்க விடாமல், எனக்காவா? பொய் சொல்லாதக்கா. அம்மாவுக்கு அவங்க பாரம் குறையணும், என்ன ஒருத்த கையில பிடிச்சு தள்ளி விடணும், அவ்வளவுதான். அதான் தள்ளி விட்டாச்சுல, அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நான் நான் எப்படியும் போறேன் என்றவளின் கண்களிலிருந்து அவளையும் மீறி கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. சுபா, என்னடி நீ? அம்மாவும் பாவம் தானே. அவங்க ஒரு அம்மாவா கவலைப்பட்டாங்க. அத புரிஞ்சுக்காம நீயும் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தி இதெல்லாம் தேவையா என்று சித்ரா சமாதானம் பேச வர, பிளீஸ்கா, எனக்கு எந்த சமாதானமும் தேவையில்ல. நான் என்ன சொன்னாலும் உனக்கும் அம்மாவுக்கும் என் மனநிலை புரியாது. இனி இத பத்தி எதுவும் பேச நான் விரும்பல. என் தலையெழுத்து என்னவோ அதை நான் பாத்துக்கிறேன். என்னை இப்ப தனியா விடு என்றார். இப்படி பேசுபவளிடம் அதற்கு மேல் என்ன பேசுவது என்று சித்ராவிற்கும் புரியவில்லை. அமைதியாக அறையை விட்டு வெளியேறினார். தன் வழி யாருக்குமே புரியவில்லை என்பது சுபரூபாவிற்கு வேதனையை கொடுத்தது. தன்னிறக்கத்தில் தன்னை மூழ்கடித்துக் கொள்ள முயன்றாள். ஆனால் அன்றைய நாளின் முக்கியத்துவம் அவளை அப்படியே தனியாக விடவில்லை. விரைந்த மாலை நேரம் வந்துவிட மாலை சிற்றுண்டியுடன் தேநீரும் கொடுக்கப்பட்ட போது அவளை வெளியே அழைத்துச் சென்றனர். அப்போது ரகுநந்தனும் அங்கேதான் இருந்தார். அவனை கண்டுகொள்ளாமல் தனியாக இருந்த இருக்கை ஒன்றில் சென்று அமர்ந்து கொண்டவள் 7 வயதிலிருந்த தனது அக்காவின் மகன் அஸ்வினை அழைத்து அருகில் அமர வைத்து அவனிடம் பேச ஆரம்பித்து விட்டாள். இவ என்னெல்லாம் பண்றா பாருடி. காலையில தான் கழுத்துல தாலி ஏறிருக்கு. மாப்பிள பக்கத்துல உட்காராம தனியா போய் உட்கார்ந்திருக்கா. சொந்தக்காரங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க என்ற மூத்த மகளிடம் புலம்பினார் பானுமதி. விடுங்கம்மா, எவ்வளவு நாள் இப்படி இருப்பா? கொஞ்ச நாள் போனா மாறிடுவா. நாம அவகிட்ட சொல்லத்தான் வேணும்னே இப்படி வீம்பு பண்றா. கண்டுக்காம விடுங்க என்ற அன்னைக்கு சமாதானம் சொன்னாள் சித்திரப்பிரியா. உறவினர் ஒருவருடன் பேசிக்கொண்டே மனைவியை திரும்பி பார்த்தார் ரகுநந்தன். அவள் கவனம் சிறிதும் வேறுபுறம் இல்லை. அஸ்வினிடம் இப்போதுதான் முதல் முறையாக பேசும் பாவனையில் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். ரொம்பதான் அழட்டிக்கிறா, எல்லாம் நாடகம் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார் ரகுநந்தன். இரவு நெருக்க பெரியவர்கள் இரவு சடங்கை பற்றி பேச அதனை அறிந்த ரகுநந்தன் ஆட்சேபித்தார். தொடர் மழையால் வெளியிலிருந்து வந்த உறவினர்கள் எல்லாம் ஊருக்கு செல்ல முடியாமல் அங்கேயே தங்கி இருக்க இந்த நேரத்தில் எதுவும் செய்ய வேண்டாம் என்றான். அவங்க தங்க ரூமா அல்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ரகு. இன்னைக்கு நடக்க வேண்டிய சடங்கு நல்லபடியா நடக்கணும். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாத என்ற கலைவாணி கண்டிப்புடன் சொல்ல, மா என்றதிலேயே அவனின் கோபம் வெளிப்பட அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. பெரியவர்களின் முடிவிற்படி அன்று இரவு மணமக்கள் ஒரே அறையில்தான் தங்க வைக்கப்பட்டனர். பாரு, எனக்கு ஒண்ணு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது என்னால இதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்க முடியல. உன் மூஞ்ச பார்க்க எனக்கு ஆத்திரமாதான் வருது. என் பக்கத்துல படுக்கலான்னு கனவு கூட காணாத. பேசாம அங்க போய் படு என்று மனைவி அறைக்குள் நுழைத்த மறு நிமிடம் படபடவென்று பொறிந்தவள் சுவர் ஓரமாக விரித்திருந்த ஒரு சின்ன மெத்தையை சுட்டி காட்டினார். அவள் தன் அறைக்குள் வந்தாள். என்ன செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே யோசித்து தயார் செய்தது போல் இருந்தது அந்த அறை. அந்த படுக்கையையும் கணவனையும் மாறி மாறி பார்த்தவள், நான் நாயா ஒரு மூலையில போய் படுன்னு சொன்னது போக? இப்படி கேட்க எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா உங்களை போற ஒரு ஆள் பக்கத்துல படுக்கிறதுக்கு அதுக்கு பதிலா அந்த படுக்கை எனக்கு எவ்வளவோ பெட்டர் என்று நிமிர்வாகவே பதில் உரைத்தாள். ஏய் என்று அவன் குரலை உயர்த்த, உங்ககிட்ட இதுக்கு மேல பேச எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு டயர்டா இருக்கு என்றவள் கீழே விரித்திருந்த படுக்கைக்கு சென்றுவிட, என்கிட்ட பேச விருப்பம் இல்லையா? இத நீ சொல்ற பாரேன், அதான் காமெடியா இருக்கு. நான் விரட்ட என்கிட்ட பேச ஓடி வந்ததெல்லாம் மேடத்துக்கு மறந்து போயிருச்சு போல இருக்கு என்று நக்கலாக மொழித்தாள். அவன் பேசியது காதிலேயே விழாதது போல் அவனுக்கு முதுகை காட்டி படுத்துக் கொண்டாள்.
ஆனாலும் தான் செய்த முட்டாள்தனங்கள் தானே அவன் இப்போது தன்னை குத்தி காட்ட காரணமாகி போனது என்ற பழைய நினைவுகளை நினைத்து தன்னையே நிந்தித்துக் கொண்டாள் சுவரூபா.